ரீசெண்ட் டேஸா டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இது மாதிரியான வைரலான டான்சிங் வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோல இப்படியான வைரலான டான்சிங் வீடியோ எப்படி நாம நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, அதுவும் ஃப்ரீயா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கான இந்த வீடியோல தெளிவா சொல்லி தர போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு புத்தமுது வீடியோக்களும் உங்க நோட்டிபிகேஷனை தேடி வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதலாவது உங்களோட மொபைல்ல CapCut ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெம்ப்ளேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சர்ச் பார்ல பேபி டான்ஸ் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய டெம்ப்ளேட் வரும். சோ இதுல இருக்கிற ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கான இந்த வீடியோல ஃப்ரீயா நாம எப்படி இப்படியான ட்ரெண்டிங்கான ஏஐ வீடியோஸ், அதாவது ட்ரெண்டிங்கான ஏஐ டான்ஸ் வீடியோ கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அதற்காக நீங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் ஏஐ அப்படின்னு இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வீடியோல பாருங்க. இப்போ இதுல இந்த ஏஐ அப்படின்னு இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ யூஸ் ஏஐ டெம்ப்ளேட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். இப்போ என்னோட கேலரி ஓபன் ஆகும். சோ என்னோட கேலரியில இருந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த வீடியோ கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியோ இல்லை உங்களோட பர்சனல் யூஸுக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கொமெண்ட்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.